ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி துண்டு கருவாடு வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவாட்டு துண்டுகளை இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம தேய்ச்சி கழுவுனா அதில் இருக்கக்கூடிய மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நல்லா அந்த மேல் தோலை தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு 2-3 டைம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே போகும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. இந்த கருவாடு தொக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம அதிகமாக எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மெயினாக நம்ம ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அந்த பூண்டை நம்ம 1-2 தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவாட்டில் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் உப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது தவிர நம்ம வேறு எந்த ஒரு பொடி ஐட்டமும் மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணுன்னா கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தண்ணி வற்றுச்சுன்னா போதும். அவ்வளோதான், நமக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. கடைசியாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் அண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.